வணக்கம் நண்பர்களே. இப்போ 12th முடிச்சுட்டு கல்லூரியில இருக்கைகள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம். உங்க பையனுக்கு வந்துட்டு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சா? எந்த காலேஜ் சேர்த்தீங்க? அப்படின்னு கேட்பாங்க. அதேபோல ஒரு ரயில்வேல வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும்னா வந்துட்டு, ரிசர்வ் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் புக் ஆயிருச்சா? உங்களுக்கு என்ன ஓகே ஆயிருச்சா? அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா? அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இப்போ ஒரு தியேட்டர்ல முதல்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணிருங்க. இது புது படம். டிக்கெட் கிடைக்காது அப்படிம்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கை என்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகும். அதாவது நமக்கான ஒரு இடத்தை வந்து உறுதி பண்றது அப்படிங்கிறது. நம்ம எதுக்காக வாழ்றோம்னு சொல்லுவோம். எப்படின்ட்டா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடம் அப்படிலாம் சொல்லுவோம். அதை தாண்டி நமக்கு வந்துட்டு இருக்கை என்பது அங்கங்கே தேவைப்படுகிறது. ஒரு அலுவலகத்திலே வேலைக்கான இருக்கை தேவைப்படுது. ஒரு கல்விக்கூடத்திலே நாம் கல்வி பயில்வதற்கான ஒரு இருக்கை தேவைப்படுகிறது. நம்ம ஒரு பயணம் செய்கிறோன்னா, அங்கே நாம் அமர்வதற்கான இருக்கை தேவைப்படுகிறது. ஆக அந்த இருக்கையை சுற்றி சுற்றி தான் இந்த உலகமே இயங்குகிறது. இதை ஒட்டி இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய ஒரு கவிதை, எனது பால்ய வீதி என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இதோ உங்களுக்காக. பார்க்கும் திசையெங்கும் இருக்கையை தேடி அலையும் மனிதர்கள். இருக்கைகளோடு தான் வலம் வருகின்றன ஊர்திகள். வீட்டின் பெரும்பகுதியையும் இருக்கைகளே அடைத்துக் கொள்கின்றன. வீதியில் இறங்கி நடந்தாலோ எதிர்ப்படும் எல்லா கடைகளும் இருக்கைகளை காட்டி இருகரம் கூப்பி வரவேற்கின்றன. மகப்பேறு மருத்துவமனையில் தொடங்கி கல்வி சாலைகள் தோறும் இருக்கைகளுக்காகவே செலவழிக்கப்படும் கரன்சிகள். தள்ளிவிட்டோ துண்டு போட்டோ இருக்கையை கைப்பற்றும் அறிவிக்கப்படாத போரில் கண்டுகொள்ள யாருமில்லை இருக்கையின்றி தவிக்கும் பூமியை. உண்மைதானே? பூமி வந்து இன்னும் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. தன்னைத்தானே சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ அதற்கான இருக்கை வந்துட்டு இந்த பால்வெளியிலே வந்துட்டு இன்னும் உறுதி பண்ணல. அதனால இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கு வந்து எங்கிட்டு இருந்தாலும் அலைஞ்சாலும் எங்கேயாவது அக்கடான்னு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி அக்கடான்னு உட்காரக்கூடிய அந்த தேடல் இருக்குல்ல, அந்த இருக்கை இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஒரு இருக்கை ஒரு நேரம் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகும். ஆக இருக்கை என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பரோடு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.